अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिही खैरुल अनाम व अला आलिहिल इलाम व असहाबिहिल किराम अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अलिफ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तक़ीन सदक़ल्लाहु मौलाना अज़ीम। व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अम्रैन लन तलिल्लु मा तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाह व सुन्नतु रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम सदक़ सादिकुल अमीन सल्लल्लाहु अलैहि वसल्लम। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற மாகாணங்களில் ஒன்றான கலிஃபோர்னியா மாகாணத்திலே அமையப்பட்டிருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸ் என்ற ஹாலிவுட் நகரம், அந்த நகரமும் சரி அதை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளும் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து வருகிற காட்டு தீயின் மூலமாக எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய அந்த தீ 10 நாட்களை தொடர்ந்திருக்கிற நிலையில் இன்னும் ஒரு 50% கூட அணைக்க முடியவில்லை என்ற அளவிற்கு அமெரிக்காவினுடைய அரச நிர்வாகம் தோல்வியடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். கலிஃபோர்னியா மாகாணத்தை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய வரலாற்று சிறப்புமிக்க மாநிலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த மாநிலத்திலே அமையப்பட்டிருக்கிற இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் என்ற ஹாலிவுட் நகரம் கோடீஸ்வரர்களுடைய குடியிருப்பு நகரமாக பார்க்கப்படுகிறது. அந்த நகரத்தினுடைய சூழல்களை பற்றி ஊடகவியலாளர்கள் சொல்லுகிற போது அங்கே குடியிருப்பவர்களெல்லாம் சாமானியர்கள் அல்ல, திரைப்படத்துறையில் உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் நடிகர்கள், ஹாலிவுட் திரைப்படங்களை இயக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், அதற்காக பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்கள் என பெரிய அளவிலான பொருளாதார நிலையில் உள்ளவர்கள் மட்டுமே அங்கே குடியிருந்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். எந்த அளவிற்கு இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் என்ற நகரம் உலக புகழ் பெற்றதாக இருக்கிறது என்றால், உலகின் பல்வேறு கோடீஸ்வரர்களும் அந்த நகரத்திலே தங்களுக்கு பங்களா இருக்கிறது, சொகுசு பங்களா இருக்கிறது என்று சொல்லுவதை உலக பெருமையாக, ஒரு பெரிய பெருமைக்குரிய செய்தியாக எண்ணுகிற அளவிற்கு அது ஒரு கோடீஸ்வரர்களின் சொர்க்க பூமியாக அந்த நகரம் திகழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஹாலிவுட் திரைப்படங்கள் என உலக புகழ்பெற்ற திரைப்படங்கள் வருகிறதல்லவா, இந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட பெரிய பெரிய ஸ்டுடியோக்கள், எங்கு பார்த்தாலும் மதுபான கூடங்கள், குடியும் கூத்தும் கும்மாளமாகவும் நேரத்தை கழிக்கக்கூடிய கேளிக்கை அரங்குகள் என அது ஒரு பூலோக சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நகரத்தினுடைய சூழல் அமையப்பெற்றிருக்கிறது. இஸ்லாமிய பார்வையில் அது ஒரு பூலோக நரகம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதற்குரிய உயர் கட்டமைப்புகள் அனைத்தும் செய்து தரப்பட்டிருக்கிற நகரமாக அந்த நகரம் திகழ்கிறது. பெரிய அளவிலான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நகரமாகவும் இருக்கிறார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் நியூயார்க்குக்கு அடுத்தபடியாக இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் என்ற நகரத்தில் தான் மக்கள் அதிகமாக வாழுகிறார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு
கோடீஸ்வரர்களுடைய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் என்பது அமையப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து வருகிற அந்த காட்டு தீ என்பது கலிபோர்னியா மாகாணத்தில் அமையப்பட்டிருக்கிற அந்த வனப்பகுதியிலே ஏற்பட்ட காட்டு தீ எதிர்பாராத விதமாக மக்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்குள் பரவிவிட 10 நாட்கள் கடந்த நிலையிலேயும் எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு ஒரு பகுதியில் அணைத்தால் இன்னொரு பகுதியில் தொடர்கிற அளவிற்கு அந்த காட்டு தீயினுடைய வேகம் பரவிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே காட்டு தீ என்பது உலகின் பல்வேறு பகுதிகளில் ஏற்படுகிறது. வனப்பகுதிகளில் இயற்கையாகவோ அல்லது மனித தவறுகளின் காரணமாகவோ காட்டு தீ ஏற்படுவது என்பது சகஜமான ஒன்றுதான். இயற்கையாக அதற்கு என்ன காரணத்தை சொல்லுகிறார்கள் புவியியல் அறிஞர்கள்? காடுகளிலே ஏன் திடீரென தீ பற்றிக் கொள்ளுகிறது என்று சொன்னால், இயற்கையாக சில நேரங்களில் வெளிப்படக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த மின்னல்கள் மரங்களை தாக்குகின்ற போது ஒரு மரத்தில் பிடிக்கின்ற தீ அடுத்தடுத்த மரங்களுக்கு தாவி அது ஒட்டுமொத்தமாக வனப்பகுதிகளையும் பரவக்கூடிய அளவிற்கு அது பிரவாகம் எடுக்கக்கூடியதாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஆக மின்னலின் காரணமாக இயற்கையாக ஏற்படுகிறது அல்லது வனப்பகுதிகளிலே அதிகமான வெப்பநிலை கொண்ட பகுதிகளிலே ஏற்படக்கூடிய பூமியின் கீழே ஏற்படக்கூடிய எரிமலை வெடிப்பின் காரணமாகவும் அதன் மூலமாகவும் காட்டுத்தீ என்பது ஏற்படுகிறது. இவைகளுக்கு அப்பாற்பட்டு மூன்றாவதாக கடுமையான வறட்சியும் வெப்பமும் நிலவி வருகிற போது மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசிக் கொள்ளுகிற சமயத்திலே, பயங்கரமான காற்று வீசுகிற போது மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசிக் கொள்ளுகிற போது ஏற்படுகிற அந்த தீப்பொறியின் காரணமாக தீப்பிடித்து ஆரம்பித்து அது காடுகளை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது என்று இயற்கையாக சில காரணங்களை சொல்லுகிறார்கள். செயற்கையான காரணங்கள் என்றால் என்ன? மனிதர்கள் அந்த வனப்பகுதிகளுக்கு சுற்றுலா போன்ற காரணங்களுக்காக செல்லுகிற போது எளிதில் தீப்பற்றி விடக்கூடிய பொருட்களை மிக சாதாரணமாக அங்கு எரிந்துவிட்டு வந்து விடுவதின் காரணமாக ஏற்படுகிற தீ விபத்தின் மூலமாகவும் காட்டுத்தீ ஏற்படுகிறது. சில நேரங்களில் மின்சார கசிவின் மூலமாகவும் மின் கசிவின் மூலமாகவும் இது மாதிரியான காட்டுத்தீ ஏற்படுகிறது என்று பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட கலிபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த காட்டு தீ என்ன காரணத்தினால் ஏற்பட்டிருக்கிறது என்பது இன்று வரை கண்டறியப்படாததாக இருக்கிறது. உயர் ரகமான எல்லா தொழில்நுட்பங்களையும் கொண்டிருக்கிற ஒரு நாடு, பொருளாதாரத்திலும் உயர் தொழில்நுட்பம், ஆயுதங்களை உற்பத்தி செய்வது போன்ற அனைத்து துறைகளிலேயும் தன்னிறைவு பெற்றிருக்கிற நாடு, எங்களை யாராலும் தொடக்கூட முடியாது என்று மார்தட்டி கொண்டிருந்த வல்லரசு நாடாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த அமெரிக்கா இந்த காட்டுத்தீயினுடைய காரணத்தை இதுவரை கண்டறிய முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தீயை அணைப்பதற்கான வசதி எங்களிடத்தில் இல்லை என்று அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்களை வைத்திருக்கிறார்கள். தான் நினைத்த நாடுகளிலெல்லாம் போய் தாக்க ஆரம்பித்தார்கள். எந்த நாடுகளிலெல்லாம் பிரச்சனை இல்லையோ அங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி நாங்கள் வந்து மத்தியஸ்தம் செய்கிறோம் என்ற போர்வையில் 2 பிரிவினர்களுக்கும் ஆயுதங்களை வழங்கி அந்த நாடுகளை எல்லாம் சுடுகாடாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் மத்தியிலே நடைபெறுகிற அந்த சண்டையினுடைய சூத்திரதாரியாக செயல்பட்டவர்கள் அமெரிக்கர்கள். அமெரிக்க அரசாங்கம் கொடுத்த அந்த துணிச்சலின் காரணமாகத்தான், அவர்கள் வழங்கிய ஆயுத உதவியின் காரணமாகத்தான், அவர்கள் கொடுத்த பொருளாதார பின்புலத்தின் காரணமாகத்தான் இஸ்ரேல் இந்த அளவிற்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தது. கடந்த 15 மாதங்களாக நடைபெற்று வந்த அந்த போர் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. சமாதான உடன்படிக்கை என்ற அடிப்படையில் போர் நிறுத்தம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திதான். ஆனாலும் இந்த போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலுக்கு ஒரு பயங்கரமான படுதோல்வி என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. காசாவையும் பலஸ்தீனத்தையும் நாங்கள் கைப்பற்றுகிற வரை, அதை முற்றிலுமாக அழித்து ஒழிக்கின்ற வரை இந்த போர் தொடரும் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்திருக்கிறார்கள். கைதிகளை பரிமாறிக்கொள்ளுகிற அந்த உடன்படிக்கைகளுக்கு அவர்கள் ஒத்து வந்திருக்கிறார்கள் என்றால் இதுவும் கூட இஸ்ரேலினுடைய பின்னடைவு
என்பதைத்தான் நாம் சொல்லியாக வேண்டும். ஒரு புறத்திலே பார்த்தால் அமெரிக்கா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறத்திலே பார்த்தால் இங்கே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. சர்வதேச அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த தீ என்ற அந்த பிரச்சனை மட்டும் இல்லை என்றால் இப்பொழுதும் கூட இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் மத்தியிலான போர் நிறுத்தம் என்பது ஏற்பட்டிருக்காது. இப்பொழுது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் இனிமேல் இந்த போரை தொடரக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்திருப்பதின் அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தங்கள் நாட்டினுடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிற போது நாங்கள் இனிமேல் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்ற தோரணையில் அவர் பேசியிருப்பதின் காரணமாகத்தான் இந்த போர் நிறுத்தம் சாத்தியமாகி இருக்கிறது என்று சர்வதேச அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பார்த்தீர்களா? மனித ஆற்றலை கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று மார்தட்டி கொண்டிருப்பவர்களை ஒரு சில நாட்களில் அல்லாஹு தஆலா நிலைகுலைந்து போக செய்து விடுகிறார். இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் ஏற்பட்டிருக்கிற 5-6 இடங்களில் ஏற்பட்டிருக்கிற இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கிறார். தீயணைப்பு துறையிலே நவீன ரக சாதனங்களையும் வாகனங்களையும் வைத்திருக்கிற ஒரு நாடு கனடா போன்ற நாடுகள் எல்லாம் அதற்கு உதவிக்கு வந்து இப்பொழுது தீயை அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு புறத்தில் பார்த்தால் தண்ணீர் பற்றாக்குறை, இன்னொரு புறத்தில் கடுமையான சூறாவளி காற்று ஒரு புறம் வீசிக்கொண்டே இருக்கிறார். இவர்கள் ஒரு புறத்தில் அணைத்தால் இன்னொரு புறத்தில் அந்த தீ பற்றி எரிகிறது. இதை பார்க்கிற போது மதச்சார்பற்ற நடுநிலையாளர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இஸ்லாமியர்கள் சொல்லவில்லை, நடுநிலை சிந்தனை படைத்தவர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இதை ஒரு காட்டு தீ என்று சொல்வதை விட ஒரு சாப தீ என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு மனித உயிர்களை கொலை செய்து அதை ரசித்து பார்த்தவர்கள் அமெரிக்கர்கள். அதற்காக அங்கே பற்றி எரிகிற தீயை பார்த்து நாம் ஆனந்தப்படவில்லை. அல்லாஹ்வினுடைய பேர் ஆற்றலுக்கு முன்னால் மனிதனுடைய சக்திகள் நிச்சயமாக ஒரு நாள் தோல்வியை சந்தித்தே தீரும் என்பதை உணர்வதற்காக நாம் சொல்லுகிறோம். எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த தீயை அணைப்பதற்குரிய தொழில்நுட்பங்கள் போதுமான அளவிற்கு எங்களிடத்தில் இல்லை என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். கலிபோர்னியாவினுடைய தீயணைப்புத்துறை தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார், இந்த தீயை அணைப்பதென்பது பெரும் சவாலாக எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் எத்தனையோ காட்டு தீகளை இந்த பகுதியிலே பார்த்திருக்கிறோம். கலிபோர்னியாவிலே அடிக்கடி இந்த மாதிரியான காட்டு தீ ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் இந்த முறை ஏற்பட்டிருப்பதை போன்ற ஒரு வரலாறு காணாத பேரழிவை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. தண்ணீர் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது. ரசாயன பொருட்கள் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்த முடியாத பல தடைகள் எங்களுக்கு இருக்கிறது. எங்களால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த தீயணைப்புத்துறை தலைவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் இயற்கை அன்னை எங்களுக்கு கொஞ்சம் துணை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். அல்லாஹ் யாருடைய நாவிலிருந்து என்ன மாதிரியான வார்த்தையை வெளிப்பட வைத்திருக்கிறான் பாருங்கள். உலகமே எங்களுக்கு கட்டுப்பட்டுதான் இருக்க வேண்டும், யாரும் எங்களை மிஞ்சி இந்த உலகத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னவெல்லாம் இந்த உலகத்திலே ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். எத்தனை நாடுகளிலே உள்ள குழந்தைகளை கொத்து கொத்தாக கொன்றொழித்திருக்கிறார்கள். எத்தனை நாடுகளில் உள்ள பெண்களை கொத்து கொத்தாக கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள். கொடூரங்களின் கதாநாயகர்களாக திகழ்ந்த அமெரிக்கர்கள் இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அந்த தீயணைப்புத்துறை அதிகாரி சொல்லுகிறார், இயற்கை அன்னை எங்களுக்கு கொஞ்சம் துணை செய்ய வேண்டும். அப்படி துணை செய்யவில்லை என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொள்கிறார். இயற்கை அன்னை துணை செய்ய வேண்டும் என்றால் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இயற்கையான மழை பெய்தால் மட்டுமே இந்த காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். மழையை உன்னால கொண்டு வர முடியாது அல்லவா? அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மழையை பொழிய வைப்பது, எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எவ்வளவு பொழிய வைக்க வேண்டும் என்பது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா? அந்த வார்த்தையை அவர் வேறு வார்த்தைகளிலே சொல்லுகிறார், இயற்கை அன்னை எங்களுக்கு துணை செய்ய வேண்டும். இயற்கையாக பெய்ய வேண்டிய மழை பெய்தால் மட்டும்தான்
இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அமெரிக்காவின் கலிபோர்னியாவை பொறுத்தவரையில் டிசம்பரில் தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இறுதி வரை அங்கே மழை பெய்ய வேண்டிய காலகட்டம். ஆனால் இன்னும் பருவமழை அங்கே தொடங்கவில்லை. கடந்த 7-8 மாதங்களாக கடுமையான வெப்பமும் வறட்சியும் தாண்டவமாடியதனுடைய விளைவாகத்தான் இந்த காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது. இதை முழுமையாக அணைக்க வேண்டும் என்றால் மனித ஆற்றலை கொண்டு முடியாது. தீயணைப்புத்துறை நிறுவனங்களை கொண்டு, தீயணைப்புத்துறை வாகனங்களை கொண்டு, ரசாயனங்களை கொண்டு, தண்ணீரை கொண்டெல்லாம் இதை அணைக்க முடியாது. மாறாக இயற்கையாக பெய்ய வேண்டிய அந்த மழை பெய்தால் மட்டும்தான் எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியும். இயற்கையாக அது அணையுமே தவிர அதுவரை இது ஒரு முடிவுக்கு வராது என்று சொல்லுகிறார்கள். இந்த வாரத்தினுடைய இறுதியிலே மழை பெய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உன்னால் எதிர்பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த மழையை பொழிய வைக்க முடியாது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். மழை பெய்தால் மட்டுமே இந்த காட்டுத்தீ முடிவுக்கு கொண்டு வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்திலே எந்த விதமான முடிவுக்கும் இது வராது என்று அவர்களே சொல்லுகிற அளவிற்கு நிலைமை மோசமாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். லாஸ் ஏஞ்சலிஸ் என்ற அந்த நகரத்தை பொறுத்தவரையில் அங்கே எரிந்திருக்கிற அந்த கட்டடங்கள், சொத்துக்கள், வாகனத்தினுடைய மதிப்புகளை பார்த்தால் கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு இருக்கிற. எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது என்றால் உலகின் தலை சிறந்த கோடீஸ்வரர்களுடைய குடியிருப்புகள் முழுவதும் அங்குதான் இருக்கிறது. உலக புகழ்பெற்ற திரைப்பட நட்சத்திரங்களுடைய வீடுகள் அங்கே இருக்கிறது. எல்லாமே எரிந்து சாம்பலாகிவிட்டது. எல்லோருமே நடுத்தரவுக்கு வந்து விட்டார்கள். அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் இந்த ஏஞ்சலிஸ் என்ற நகரத்தினுடைய அந்த கட்டடங்களுடைய விலை மதிப்பு எவ்வளவு என்பதை உணர்வதற்காக நாம் சொல்லுகிறோம். அங்கே இயங்கி வருகிற லூமினர் டெக்னாலஜிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய நிறுவனருக்கு சொந்தமான வீடு எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. அதில் எந்த பகுதியும் மிச்சமில்லை. அந்த வீட்டினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? கேட்டாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்திய ரூபாயில் அதனுடைய மதிப்பு இணையதளங்களிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. 11,000 கோடி என்று சொல்லப்படுகிறது. 1 கோடி 2 கோடிக்கு வீடு வாங்கி நாம் பார்த்திருப்போம். ஆனால் அங்கே எரிந்திருக்கிற அந்த ஒரு நபருடைய வீடு மட்டும் 11,000 கோடியா. 18 சொகுசு அறைகளை கொண்ட எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும் அமையப்பட்டிருந்த அந்த சொகுசு பங்களாவினுடைய மதிப்பு 11,000 கோடி என்று சொல்லப்படுகிறது. ஒரு நபருக்கு சொந்தமான அந்த கட்டடத்தினுடைய மதிப்பு இவ்வளவு என்றால் ஒட்டுமொத்த நகரமே கிட்டத்தட்ட 37,000 ஏக்கருக்கு மேலாக எரிந்து முடிந்திருக்கிற சாம்பல் மேடாக காட்சி அளிக்கிறது. எங்குமே வீடுகளை காணவில்லை, மனித ஆரவாரங்களை இங்கே காணவில்லை. செழிப்பான பிரதேசமாக இருந்த எந்த தோற்றமும் அங்கே இல்லை. எல்லாம் எரிந்து சாம்பல் மேடாக காட்சி அளிக்கிறது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் முகாம்களிலே உணவுக்காக பிச்சை எடுக்கின்ற ஒரு நிலையை சந்திக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆடைகள் இல்லை. உடுத்திய உடையோடு வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற முகாம்களில் தங்களுக்கு எந்த ஆடை பொருத்தமாக இருக்கும் என்பதை தேடிக்கொண்டு அலைகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஓரிரு நாட்களிலே அந்த நாட்டிலே ஏற்படுத்திவிட்டான் என்பதை பார்க்கிறோம். அதனால் அதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடையவில்லை. மனித உயிர்களுடைய மரணம் என்பது ரொம்ப கம்மியாக இந்த விஷயத்தில் இருந்தாலும் கூட இந்த அழிவுகளை எல்லாம் பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைவதற்காக இதை சொல்லவில்லை. மாறாக ஒரே ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித ஆற்றல் என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டதுதான். அல்லாஹ்வினுடைய பேராற்றலுக்கு முன்னால் மனித ஆற்றல் என்பது ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும் என்பதைத்தான் இது போன்ற நிகழ்வுகளின் வழியாக அல்லாஹு தஆலா அவ்வப்போது இந்த உலகத்திலே காட்டிக்கொண்டே இருக்கிறார். அந்த படிப்பினையை நாம் பெற வேண்டும், அந்த மக்களும் பெற வேண்டும். அதை பார்த்து உலக மக்கள் அனைவருமே படிப்பினை பெற வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற ஆற்றல்கள் எல்லாம் ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்டதுதான். நம்முடைய டெக்னாலஜிகள் எல்லாம் ஒரு அளவிற்குத்தான் நமக்கு உதவி செய்யுமே தவிர எல்லா நிலைகளிலேயும் இது உதவியாக இருக்காது என்ற உண்மையை உலக மக்கள் புரிந்து கொள்வதற்கான பாடமாக இந்த காட்டுத்தீயை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லுகிற. எத்தனையோ சமூகங்கள் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டதை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பேசுகிறார்.
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆது சமூது எனும் 2 கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டதை பற்றி பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். கத்தபத் சமூது ஆதுன் பில் காரியா, ஆது கூட்டத்தவர்களும் சமூது கூட்டத்தவர்களும் மறுமை நாளை பொய்ப்படுத்தி வந்தார்கள். பெரும் பெரும் அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அந்த மறுமை நாளை அவர்கள் பொய்ப்படுத்தி வந்தார்கள். மறுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்க நினைச்ச மாதிரி வாழுவோம், நாங்க நினைச்ச மாதிரி இருப்போம், எங்களை கட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்று மறுமை என்ற அந்த நாளை மறந்தவர்களாக, அதை பொய்ப்படுத்தியவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இறை தூதர்கள் அவர்களுக்கு அந்த நாளை பற்றி நினைவுபடுத்தினார்கள். உங்களுடைய ஆற்றல்கள் ஒன்றும் பலனளிக்காத ஒரு நாள் வரப்போகிறது என்று சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆது கூட்டத்தவர்களுக்கு ஹூத் என்ற இறை தூதரை நபியாக அனுப்பியதாகவும் சமூது கூட்டத்தவர்களுக்கு சாலிஹ் என்ற இறை தூதரை நபியாக அனுப்பியதாகவும் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பேசுகிறான். அந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் உடல் வலிமை மிக்க சமுதாயமாக இருந்தார்கள். எல்லா வகையான வளங்களும் கொடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தார்கள். இப்பொழுது எப்படி அமெரிக்கா மார்தட்டி கொண்டிருக்கிறதோ, ஆயுத பலத்திலேயும் அணு ஆயுத உற்பத்தியிலேயும் தொழில்நுட்பத்திலேயும் நாங்கள் வானுயர உயர்ந்திருக்கிறோம் என்று பெருமை தட்டி கொண்டிருந்ததோ, அதே மாதிரியான பெருமை தட்டி கொண்டிருந்த ஒரு சமுதாயம் தான் ஆது சமூது கூட்டம் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உடல் வலிமையும் எல்லா வகையான செயல்திறனும் எங்களுக்கு இருப்பதினால் எங்களை எவனாலும் எதுவும் செய்ய முடியாது என்ற இருமாப்போடு அவர்கள் இந்த பூமியிலே அலைந்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய அதாப் அவர்களுக்கு வந்தது, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. சமூது கூட்டத்தவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள்? அம்மா சமூது சமூது கூட்டத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பேரிடியை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். அதிபயங்கரமான சப்தம் திடீரென அவர்களுடைய பகுதியிலே ஏற்பட்டது. சப்தம்னா அது சாதாரண சப்தம் இல்ல, செவித்திறன்கள் எல்லாம் அப்படியே கிழிந்து போய் விடுகிற, இதய துடிப்புகள் எல்லாம் நின்று போய் விடுகிற அதிபயங்கரமான சப்தத்தை கொண்டு அந்த மக்கள் ஒரு சில வினாடிகளில் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார். அதற்கடுத்து ஆது கூட்டத்தினர் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது, அம்மா ஆதுன் சர்சரின் ஆத்தியா, ஆது கூட்டத்தவர்கள் பயங்கரமான காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதுவும் சாதாரண காற்று அல்ல, சர்சரின் ஆத்தியா, கடுமையான பேர் இரைச்சலோடு சுழன்றடிக்கக்கூடிய பயங்கரமான காற்று என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இப்பொழுது அங்கே ஏற்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு அங்கு வீசிக்கொண்டிருக்கிற காற்று ஒரு காரணம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. இதுவெல்லாம் சாதாரண காற்று என்று குர்ஆன் சொல்லுகிறார். ஆது கூட்டத்தவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த காற்றை கவனித்து பார்த்தால் இது சாதாரண காற்றுதான். இந்த 80 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வேகத்திலே சுழன்றடிக்கக்கூடிய இந்த காற்றையே தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால், ஆது சமூகத்தவர்களுக்கு அனுப்பப்பட்ட காற்று இந்த பூமியிலே அனுப்பப்பட்டால் ஒரு சில வினாடிகளில் இந்த பூமி ஒன்றுமில்லாமல் போய்விடும். வல்லரசு நாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த நிகழ்விலே சொல்லி காட்டுகிறான். சுழன்றடிக்கக்கூடிய பேர் இரைச்சலுடன் கூடிய அந்த காற்றை கொண்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எத்தனை நாள் அந்த காற்று வீசினது தெரியுமா? அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், 7 இரவுகள் 8 பகல்கள் தொடராக அந்த காற்று வீசியது. ஒரு சில மணித்துளிகள் புயல் கரையை கடக்கின்ற போது கூட எவ்வளவு பெரிய தாக்கங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் போது தொடர்ந்து 7 நாட்கள் 8 பகல்கள் வீசியது என்று சொன்னால் அந்த பிரதேசங்களுடைய நிலைமை எப்படி ஆகியிருக்கும் என்பதை பாருங்கள். ஒருத்தம் கூட மிச்சமில்லை, அனாதை பிணங்களாக எல்லோரும் வீழ்ந்து கிடந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அன்னஹும் அஜாசு நகலின் ஹாவியா, அந்த காற்று முடிவுற்ற சமயத்திலே ஆது சமூகத்தவர்களுடைய குடியிருப்பை பார்த்தால் எதுவுமே மீதமில்லை. மனித உடல்கள் ஆங்காங்கே வீழ்ந்து கிடந்தது. எப்படி வீழ்ந்து கிடந்தது தெரியுமா? வேரோடு பிடுங்கி எறியப்பட்ட பேரித்த மரங்களை போன்று அவர்கள் அனாதை பிணங்களாக வீழ்ந்து கிடந்தார்கள் என்று
அவங்களுடைய பிரேதங்களை அடக்கம் செய்வதற்கு கூட ஆள் இல்லாத நிலைமைக்கு அப்படியே அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. அந்த காட்சி அப்படியே இதை பார்க்கிற போது நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பூலோகத்தினுடைய சொர்க்கம் என்றும் ஹாலிவுட் நகரம் என்றும் போற்றப்பட்ட அந்த நகரம் எங்கு பார்த்தாலும் வானுயர கட்டடங்கள், அதிக தொழில்நுட்பங்கள் வாய்ந்த இடங்கள் என்று பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் நிறைந்த பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியை பார்த்தா இன்னைக்கு நரகமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது, சாம்பல் மேடாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு சாம்பல் மேடாக அவைகள் காட்சி அளிக்கிறது என்று சொன்னால் இது எதை உணர்த்துகிறது? அல்லாஹ்வினுடைய பேர் ஆற்றலுக்கு முன்னால் மனித சக்தி எப்பொழுதும் தோல்வியைத்தான் சந்திக்கும் என்பதைத்தான் இந்த உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதத்திலே இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற. அதற்காக இது அல்லாஹ்வுடைய அதாபு என்று மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. இதிலிருந்து பாடம் படிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இது மாதிரியான அழிவுகளை பற்றி எல்லாம் சொல்லுகிற போது இதையெல்லாம் பார்த்து நீங்க பாடம் படிக்கலையா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டாமா? உங்களுடைய அகம்பாவத்தை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டாமா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகின்ற அந்த தோரணையில் பார்க்கிற போது இது மாதிரியான இயற்கை பேரிடர்களிலிருந்து ஒரு சரியான மூமின் என்பவன் பாடம் படிக்க வேண்டும். இதை பார்த்து நாம் பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு கணப்பொழுதில் எந்த மாற்றத்தையும் இந்த மண்ணிலே ஏற்படுத்த முடியும் என்ற அந்த அச்ச உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற. பெருமானாருடைய நிகழ்வை அப்படித்தானே நாம் பார்க்கிறோம். ஆயிஷா நாயகி அறிவிப்பார்கள், எப்பொழுதாவது மதீனாவிலே கடுமையான காற்றடிக்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், கருமேக கூட்டங்கள் மதீனாவை சூழ ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் பெருமானாருடைய முகம் அப்படியே மாறிவிடும். பதட்டத்திலே பயந்தவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். அப்பொழுதெல்லாம் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, மழை மேகத்தை பார்த்து எல்லோரும் சந்தோஷம் தானே படுகிறார்கள், நீங்கள் ஏன் இப்படி கவலைக்குள்ளானவர்களாகவும் பதட்டத்திற்கு உள்ளானவர்களாகவும் ஆகிவிடுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது இந்த சமூது கூட்டத்தினரையும் ஆது கூட்டத்தினரையும் பெருமானார் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த மேக கூட்டமும் இந்த காற்றும் ரஹ்மத்தாகத்தான் வரப்போகிறது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இதை அதாபாக அல்லாஹ் மாற்றிவிட்டான் என்று சொன்னால் ஒரு கணப்பொழுதில் நம்முடைய வாழ்க்கை என்பது காணல் நீராக மாறிவிடும் அல்லவா? அதை பார்த்துதான் நான் பயப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோமே. அதிலும் குறிப்பாக பாருங்கள், இப்பொழுது கலிபோர்னியாவிலே ஏற்பட்டிருக்கிற இந்த தீ எதிர்பாராத விதமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகழ்ந்து சாம்பலாக மாற்றிவிட்டது. இதே காட்டு தீ என்பது அமெரிக்காவினுடைய பிற நகரங்களை தாக்கி இருக்குமே. ஆனால் அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயுத கிடங்குகள் இருக்கிறது அல்லவா, அணு ஆயுதங்களை எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா. இந்த உலகத்தையே அழிவில் ஆழ்த்தக்கூடிய ஒட்டுமொத்த ஆயுதங்களும் அமெரிக்காவினுடைய தயாரிப்பில் தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் ஆயுதங்களை சப்ளை செய்கிறார்கள். எல்லா நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனைகளையும் தலையிட்டு ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த அளவிற்கு நாட்டாமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த நாட்டினுடைய ஆயுத கிடங்குகள் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குமே. ஆனால் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இப்ப எரிஞ்சு சாம்பலாயிருக்கும், ஒண்ணுமே இல்லைங்கிற சூழ்நிலை வந்துடும். அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவது அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் அல்ல என்ற எச்சரிக்கையாகத்தான் இந்த காட்டு தீயை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து அவர்கள் பாடம் பெற வேண்டும். இதை பார்க்கிற மக்களும் இறைவனுடைய பேராற்றலை உணர்ந்து தங்களை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு காரணமாக இந்த நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அந்த மாதிரியான படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக எரிந்து கொண்டிருக்கிற இந்த காட்டு தீயை அதிவிரைவில் கட்டுக்கோப்பாக அதிவிரைவில் கட்டுப்படுத்தக்கூடிய சூழலை அல்லாஹு தஆலா அந்த நாட்டிற்கு வழங்கி மனம் திருந்தி வாழக்கூடிய ஒரு சூழலை அந்த மக்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
நஹ்மதுஹு